அன்புகிட்ட வந்து கண்மணி வந்து உங்க பாட்டி ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. என் முன்னாடி வந்து சண்டை போடுறாங்க. உங்க முன்னாடி மட்டும் ரொம்ப அன்பா பேசுற மாதிரி பேசுறாங்க. இது எந்த விதத்துல நான் இது உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அன்பு அப்படியே இது நினைக்காத கண்மணி. எப்பயுமே ஒரு வீட்டுல வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இதெல்லாம் நீ பெருசு பண்ணிக்கிற கூடாது. இதை கடந்துதான் நம்ம போகணும் அப்படின்றாரு. மாமியார் மருமக சண்டை எல்லார் வீட்லயும் இருக்கும். ஆனா இங்க வந்து நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கீங்க. ஆனா பாட்டி மாமன் தானே பிரச்சனை பண்ணுது. அவங்களுக்கு வயசாயிருச்சு. அந்த பிரச்சனையை நம்ம கடந்து போயிருவோம். சொன்னா கேளு அப்படின்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா வந்து என்ன நீங்க சமாதானப்படுத்துறத காட்டிலும் உங்க பாட்டி விஷயத்துல வந்து நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கண்மணி. அன்பு பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே வந்து உன் பேர்ல ஒரு கம்பெனி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அது நல்லபடியா போகணும்ல, அதுக்கு தொடக்க விழால நம்ம பண்ணணும்ல, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்றாரு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாட்டி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கண்மணிட்ட நேரடியாவே மோதுறாங்க. வீட்டை விட்டு நீ வெளில போ, வீடு வீடா போய் நீ இட்லி இடியாப்பம் இதெல்லாம் வித்துக்கிட்டு வராளே, நீ வந்து எங்க வீட்டுல வந்துகிட்டு அதிகாரம் பண்றது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறியா, இது எந்த விதத்துல நாயம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உனக்கு என்ன தகுதி தரம் இருக்கு அப்படின்றாங்க. அவங்க ஒரே வார்த்தையில சொல்றாங்க, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க, இந்த வீடு நம்பி நான் வரல, அன்பை நம்பி தான் நான் வந்திருக்கேன். அன்பு மனசுல நான் இருந்தா போதும், அதை புரிஞ்சுக்கங்க, உங்க வீடு எனக்கு பெருசு அப்படின்னு கண்மணி சொல்றாங்க. 2 பேருமே வாக்குவாதம் பண்றாங்க. ஒரு இடத்துல வந்து பாட்டி நடிச்சு என்னை கீழே தள்ளி விட்டுட்டா அப்படின்னு எல்லாரும் மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து அன்பு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. அன்புட்ட கண்மணி சொல்றாங்க, நான் ஒண்ணுமே பண்ணலங்க அப்படின்றாங்க. அவங்க விழுக போனாங்க, நான் கைதாங்களா அவங்களை பிடிக்க போனேன், ஆனா அவங்க அதை மாத்தி பேசுறாங்க அப்படின்றாங்க. சரி பாட்டி, அவதான் சொல்றல, விழுக போறவனை கையை பிடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிருக்கா, தேவலாம் நீ ஒரு விஷயத்த சொல்லாத அப்படின்ட்டு எல்லாரும் மட்டும் பேசிக்கிட்டு போயிடாரு. அதுக்கப்புறம் பாட்டியும் அவங்களோட மகனும் வந்து சேர்ந்து பேசுறாங்க. நீ என்னம்மா அப்படி பண்ணிட்டு இருக்க, இன்னும் அவளுக்கு மரியாதை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க, வீட்டை விட்டு விளைவிக்க மாட்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லி வராரு. பொருடா எப்படி அவங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்க போறாங்கன்ற பார்க்கலாம். கண்டிப்பா அந்த கம்பெனி நடக்க விடாத அளவுக்கு நான் என்னென்னமோ பண்ணணும் அப்படியும் பண்ணுவேன் அப்படின்ற மட்டும் பண்றதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம அதுக்கான வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. எப்படி பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனியை ஓப்பன் பண்றதுக்கு எல்லாருமே வராங்க. அந்த டைம்ல வந்து கண்மணி வீட்டுல இருந்து வராங்க. கண்மணி வீட்டுல வந்தவங்க எல்லாத்தையுமே வந்து பாட்டியை ரொம்ப கேவலமா எல்லாரும் முன்னாடி அவமானமா பேசுறாங்க. இது ஒரு கடத்துல வந்து கண்மணினால ஏத்துக்கவே முடியாது. நம்ம தாய் முன்னாடி, அதாவது நம்ம முன்னாடி நம்ம தாயை திட்டுறாங்களே, இது எந்த விதத்துல நாயன், அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை கூட கொடுக்கலன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு ஒரு கடவுள் வந்து பாட்டிமாவை வந்து கை வைக்கிறாங்க கண்மணி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பு கோவப்படாரு. இந்த கோபம் வந்து எந்த விதத்துல நியாயமா இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர்